அன்னை தமிழையும் முத்தமிழறிஞர் கலைஞரின் பேனாவையும் வணங்குகிறேன். இது நெல்லை ஜானின் சுனாமி அலையோசை. எம்பிசி சமுதாயத்தைச் சேர்ந்த 115 சமுதாயத்தின் பிரதிநிதியாக டாக்டர் ஐயாவிடம் ஒரு சில கேள்விகள். நீங்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று கோபப்பட்டிருக்கிறீர்கள். உங்களது கோபத்தில் எந்த நியாயமும் இல்லை. இந்த கேள்வியை நீங்கள் கேட்பதானால் உங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்றால் இதே கேள்வியை நீங்கள் உங்கள் முதலாளி மோடியிடம் கேட்க வேண்டும். அவரிடம் நீங்கள் சொல்லலாம், மத்திய அரசு தான் சென்சஸ் எடுக்க வேண்டும், அவரிடம் கேட்க வேண்டும். நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுத்து எங்களுக்குள்ள பிரதிநிதித்துவம் தர வேண்டும், இதற்கு மேல் நாங்கள் பொறுக்க மாட்டோம் என்று சொல்ல தயாரா? நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். ஏனென்றால் உங்கள் மகன் மருத்துவ கல்லூரி அனுமதி வழக்கில் சிக்கி இப்பொழுது பதறிக்கொண்டிருக்கிறார். அவரை காப்பாற்றுவதற்காக இப்போது நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீர்கள். ஆனால் இங்கு தமிழ்நாட்டில் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று சொல்கிறீர்கள். என்ன பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு? அதற்கு என்ன அர்த்தம்? 115 எம்பிசி ஜாதிகளை புறக்கணித்து நீங்கள் தனியாக கடந்த 2021 தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிவிக்க சில மணித்துளிகள் இருந்த நேரத்தில் தைலாபுரம் தோட்டத்தில் பேரம் பேசி ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து போடுகிறீர்கள். என்ன தைலாபுரம் என்ன தலைமைச் செயலகமா? அதுதான் அரசு ஆணை வெளியிடும் இடமா? நீங்கள் அங்கு இருந்து பேரம் பேசி வெளியிட்டது செல்லுமா? செல்லாது. ஏன் செல்லாது? 115 ஜாதிகளுடைய பிரதிநிதித்துவத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளவில்லை. ஆனால் நீங்கள் சொல்லுவது என்னவென்றால், நான் ஒரு சமூக நீதியாளன். சமூக நீதியாளன் என்றால் நீங்கள் அனைவரையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் ஒரு ஜாதி கட்சி என்பது போல் நடந்து கொண்டீர்கள். கட்டாயப்படுத்தி அவர்களிடம் கையெழுத்து வாங்கி கூட்டணி சேர்ந்தீர்கள். பேரம் பேசியதை டிவியில் ஒவ்வொரு நேரமும் தமிழ்நாடே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது. அப்படி நீங்கள் பெற்றது எந்த தரவின் அடிப்படையில்? அது அம்பாசங்கராக இருந்தாலும் சரி, சட்டநாதன் கமிஷனராக இருந்தாலும் சரி, அதற்கு பின்னர் வந்ததாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் நாங்களும் தெரிந்துதான் வைத்திருக்கிறோம். உங்களுக்கு எந்த அடிப்படையில் கொடுத்தார்கள்? பேரம் பேசினீர்கள், கூட்டணி தேவை, அதற்காக கையெழுத்திட்டார்கள். அதனால்தான் நீங்கள் உச்ச நீதிமன்றம் சென்ற போது அங்கு உங்களுக்கு அதை நடைமுறைப்படுத்த அனுமதி கிடைக்கவில்லை. ஏன் கிடைக்கவில்லை? உங்களிடம் நியாயம் இல்லை. அப்படி இருந்தும் ஏற்கனவே தமிழக அரசு வெளியிட்ட ஜியோ என்பதால் இப்போதைய தமிழக அரசு, அதற்காக திமுக அரசு, அதற்காக நல்ல உச்ச நீதிமன்றத்தில் பிரபலமான வழக்கறிஞர் மூலமாக உங்களுக்காக வாதிட்டது. இதை உங்கள் வழக்கறிஞர் பாலு அவர்களே பாராட்டி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இப்போது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்றால் தேர்தலுக்காக எதையும் பேசாதீர்கள். முதலில் என் குடும்பம் வராது என்று சொன்னீர்கள். இப்பொழுது உங்கள் மருமகள் வரை களத்தில் இறக்கி விட்டு விட்டீர்கள். இப்பொழுது அன்று வன்னிய இளைஞர்களை தூண்டி விட்டீர்கள். 21 உயிர்கள் பலியானது. ஆனால் உங்களுக்கு அதிமுக அரசில் எதுவும் கிடைக்கவில்லை. அன்று கலைஞரிடம் வந்து என்ன சொன்னீர்கள்? நீங்கள் 20% இடஒதுக்கீடு கொடுத்துள்ளீர்கள். எம்ஜிஆர் எங்களது 21 உயிர்களைத்தான் எடுத்தார். நீங்கள் 20% இடஒதுக்கீடு கொடுத்தீர்கள். இந்த வன்னியர் சமுதாயம் உங்களை என்றும் மறவாது என்று சொன்னீர்கள். ஆனால் இன்று என்ன ஏன் மறந்து விட்டீர்கள்? இன்று உங்கள் தேவைக்காக, உங்கள் குடும்ப நலனுக்காக அதையெல்லாம் மறந்துவிட்டு மீண்டும் நீங்கள் உங்களுடைய மிரட்டும் துறையில் பேசுகிறீர்கள். இதெல்லாம் இங்கே எடுபடாது. உங்களிடமும் சொல்கிறோம், 115 ஜாதிகளை நீங்கள் இது பண்ணி தனியாக ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் இன்னொரு கையில் வெண்ணையும் வைத்த எடப்பாடியை நம்பி நீங்கள் அன்று செய்தீர்கள். அதனால் தோல்வியுற்றீர்கள். நியாயம் உங்கள் பக்கம் இல்லை, அநியாயமாக செய்தீர்கள். அதனால் இன்று இப்பொழுது நீங்கள் தமிழக அரசுக்கு என்ன சொல்லுங்கள்? பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. உங்கள் இதே தான் திருப்பி சொல்லுகிறோம், பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. டாக்டர் ஐயா அவர்களே, திருந்துங்கள். உங்கள் வேஷம் கலைந்து விட்டது. எனவே இனிமேலும் மக்களை ஏமாற்ற வேண்டாம். திருந்துங்கள், திருந்துங்கள், திருந்துங்கள். வாழ்க தமிழ்நாடு, வெல்க திராவிடம்.